நான் இல்லாததை ஒன்னையும் பேசலையே. மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பாலமா இருக்கிறது தான் மக்கள் பிரதிநிதி. மக்கள் பிரதிநிதியை ஏன் கொடுக்கல, ஏன் கூப்பிடல அப்படின்னா, எங்களை ஏன்பா கூப்பிடலன்னு கேட்கிறோமே தவிர, ஏன் தகவல் சொல்லலன்னு கேட்கிறோமே தவிர, எங்க அனுமதி வாங்கன்னு எங்கேயுமே சொல்லல. அதை திருச்சி சொல்றாங்க. நாங்க எங்க கேட்டோம், ஏப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? மக்களுக்கு இப்ப நீ திறந்து விட்டுட்ட நேரம் வைத்தியம்பேட்டில திரும்பி அதுல போய் அடிக்குது. யார் போய் அந்த மக்களுக்கு நிக்க போறாங்க? அங்க திறந்து ஒரு இன்ஜினியரிங் பாரு, எங்களை என்ன வாழை இலை போட்டு சாப்பாடு போடுங்க. நான் சொல்றோம், தகவல் எதுக்காக கொடுக்குறான்னா, நீர் திறந்து விட்டா அது எங்க போகும் அந்த கிராம மக்களுக்கு சொல்லணும். ஒரு காலத்துல டாம் போட்டு சொல்லுவாங்க, இன்னும் ஏரி திறக்க போறாங்க, எல்லோரும் வந்துருங்க, கவனமா இருங்க அப்படின்வாங்க. எதுக்கு சொன்னாங்க? முட்டாள்களா நம்ம மூதாதையர்கள் சொன்னது. இப்ப விவேகானந்தம் பேசுறாங்க, மேண்டேட்ரி இல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களும் நடத்துங்க. ஒன்னு ரெண்டு பேர் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம். நாங்க அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுங்க. அந்த அதிகாரி ஏன் விட்டு கொடுக்காம பேசுறீங்க? அப்ப அது இல்லைன்னு சொல்றீங்களா? எதனா சொல்லுங்க. நீங்க எனக்கு என்ன வருதானா, ஒரு மூத்த அமைச்சர், நான் ரொம்ப மதிக்கக்கூடியவர், ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறவர், அவருக்கு போய் இப்படி எல்லாம் மேண்டேட்ரி இல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு தான் வருத்தமா இருக்கு.